நான் செத்து போய் பேயா வச்சு வந்து கண்டிப்பாக உங்கள் குடும்பத்தை சும்மா விட மாட்டேன் அப்படின்னு ஹாய் வணக்கம், வெல்கம் டு சேனல் பேக் டு ரேவேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எல்லாருக்குமே இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள். அண்ட் ஒரு சில பேருக்கு இன்னைக்கு பர்த்டே நினைக்கிறேன். ஹாப்பி மாட்டு பொங்கல். டேய் வீணா போன 90s கிட்ட இன்னும் இந்த பழைய காமெடி வெளியாடா வாப்பா, இன்னும் ரொம்ப நாள் கழிச்சு வந்திருக்க போல இருக்கு. ஓகே, ஃபன்னெல்லாம் விடுங்க. இப்போ சீரியஸான ஒரு விஷயத்துக்கு வரலாம். ஆக்சுவலாக ஃபெஸ்டிவல்னாலே கண்டிப்பாக எல்லாருக்குமே ரொம்பவே ஹாப்பியாக இருக்கும். ஹிந்து, கிறிஸ்டின், முஸ்லீம் அப்படின்னு எந்த ஃபெஸ்டிவலாக வேணாலும் இருக்கட்டும், இந்த ஃபெஸ்டிவல் வந்தாலே நமக்குள்ள ஒரு ஹாப்பி இருக்கும். பட் ஒரு சில ஃபேமிலிக்கு ஐயோ ஃபெஸ்டிவல் வருது அப்படின்னு ஒரு சைடில் பயம் இருக்கும். அதுக்கு ரீசன் இதுக்கு முன்னாடி அது ரிலேட்டாக ஒரு சில சம்பவம்லாம் பார்த்துருக்கோம். அதாவது ஒரு ஃபேமிலியில் ஏதாச்சும் துக்கமான விஷயம் அது ஃபெஸ்டிவல் டைமில் நடந்ததுன்னா சேம் அதே ஃபெஸ்டிவல் வரும்போதும் அவங்களுக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்கும். போன ஃபெஸ்டிவலில் தானே இந்த பிரச்சனை நடந்தது அப்படின்னு. பட் அதெல்லாம் கம்பேர் பண்ணும்போது இப்போ நம்ம பார்க்க போகிற இந்த ரியல் லைஃப் இன்சிடென்ட் வேறு லெவலில் இருக்கும். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த சம்பவத்தை நமக்கு ஷேர் பண்ண சப்ஸ்கிரைபர் அவங்க வீட்டில் இந்த பொங்கல் பண்டிகைன்னு வந்தாலே அவங்க வீட்டில் இருக்கிற குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் அலறவும் ஆரம்பிப்பாங்க. ஏன்னா பெரிய பொங்கல், மாட்டு பொங்கல், அதுக்கப்புறம் காணும் பொங்கல், இந்த 3 பொங்கலுக்குள்ள அவங்க வீட்டுக்குள்ள பயங்கரமான அசம்பாவிதங்கள்லாம் நடக்கும். இது கடந்த 10 வருஷமாக இவங்க வீட்லேயும் நடந்துட்டு இருக்கு. அது ஸ்டில் இப்போ இன்னைக்கு மாட்டு பொங்கலில் நேற்று இவங்க வீட்டில் ஒரு அசம்பாவிதமும் நடந்திருக்கு. நேற்று நைட்டு இந்த ஒரு இன்சிடென்ட்டும் நமக்கு ஷேர் பண்ணியிருந்தாங்க. அந்த இன்சிடென்ட்டை கேட்ட உடனே இதுக்கு முன்னாடி ரெடி பண்ண இன்சிடென்ட்லாம் கொஞ்சம் அப்படி தள்ளி வச்சுட்டு இந்த இன்சிடென்ட்டை உடனே உங்களுக்கு போஸ்ட் பண்ணணும் அப்படின்னு தான் வந்திருக்கேன். அந்தளவுக்கு ஒரு ஒருத்தான ஒரு பயங்கரமான உண்மை சம்பவத்தை தான் இப்போ நான் உங்களுக்கும் சொல்ல போகிறேன். ஸோ அதுக்கு முன்னாடி இந்த மாதிரி பேச சம்பவம் உங்கள் லைஃப்பில் நடந்திருக்கா? அப்படி நடந்ததுன்னா அதை நீங்கள் என்கிட்ட ஷேர் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா டிஸ்பிளேல தெரியுற இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு ஒரு வாய்ஸ் மெசேஜ் அப்படி ஷேர் பண்ணது உண்மை சம்பவம் உண்மையிலே தெரிலிங்க, அதை நான் கண்டிப்பாக நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணுறேன். ஸோ ஓவராக பேசாம வீடியோவில் போகலாம். நீங்கள் நம்ம சேனல் புதுசு நம்ம இருக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்கள். இப்போ நம்ம வீடியோவில் போகலாம். இந்த உண்மை சம்பவத்தை நமக்கு ஷேர் பண்ண சப்ஸ்கிரைபர் இவருடைய நேம் சுப்புராஜ். அண்ட் இவர் திருப்பூரையும் சேர்ந்தவர். அண்ட் சுப்புராஜ் கோயம்புத்தூர்ல இருக்கிற ஒரு ஐடி கம்பெனிலே ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. அண்ட் இந்த சம்பவம் சுப்புராஜ் இவங்க ஃபேமிலியில் தான் நடந்திருக்கு. அண்ட் இந்த ஒரு சம்பவத்தால சுப்புராஜ் இப்போ வரைக்கும் ஒரு பயங்கர பயத்தோட இருந்திருக்காரு. அடுத்து நமக்கு இந்த பிரச்சனை வருமோ, இல்லை நம்ம தம்பிக்கு வருமோ, இல்லை பெரியம்மா பசங்களுக்கு வருமோ அப்படின்னு அந்த குடும்பத்தில் இருக்கிற மொத்த பேரும் ஒரு பெரிய பதற்றத்தில் தான் வந்துட்டு இருக்காங்க ஸ்டில் இப்போ வரைக்கும். அப்படி என்னப்பா சுப்புராஜ் இவங்க ஃபேமிலி நடந்திருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா அதை டீட்டெயிலாக சொல்றேன். அண்ட் இந்த சம்பவத்துல எந்தவித ஒளிவு மறைமும் இல்லாம எந்த ட்விஸ்டும் இல்லாம நடந்ததை ஸ்டார்டிங் நடந்த விஷயத்துல இருந்து எண்டு வரைக்கும் எந்த ட்விஸ்ட்டுமே இல்லாம உங்களுக்கு கிளியரா சொல்றேன். அப்பதான் உங்களால அந்த சம்பவத்துல இருந்த மாதிரி ஃபீல் பண்ணவும் முடியும். சரியா 2010 அப்போ சுப்புராஜ் இவர் ஸ்கூலும் படிச்சுட்டு இருக்காரு. அண்ட் இவங்க தாத்தாக்கு அப்போ வயசு அரௌண்ட் ஒரு 50லேருந்து 55 தான் இருக்கும். இது மட்டும் இல்லாம சுப்புராஜ் இவங்க ஒரு கூட்டு குடும்பத்துல இருந்துட்டு இருக்காங்க. அண்ட் இந்த குடும்பத்துல இருக்கிறவங்களோட எண்ணிக்கை மட்டுமே கிட்டத்தட்ட 35 பேர் இந்த சம்பவம் நடக்கும்போது. ஏன்னா சுப்புராஜ் இவங்க கொள்ளு தாத்தாக்கு எல்லாருமே ஒன்னா இருக்கணும், ஒரே வீட்டுல இருக்கணும் அப்படின்னு அவர் ரொம்பவே ஆசைப்பட்டதுனால பெரியப்பா, மாமா, அத்தை அப்படின்னு எல்லாருமே கிட்டத்தட்ட 35 பேர் ஒரே வீட்டுல தான் இருக்காங்க. அந்த வீடும் ரொம்பவே பெரிய வீடு தான். 35 பேர் தாராளமா தங்கணும்னா அந்த வீடு எவ்வளவு பெருசா இருக்கும் அப்படின்னு நீங்களே இமேஜின் பண்ணி பாத்துங்க. அண்ட் இவங்க ஃபேமிலியில இந்த காசு அப்படின்ற ஒரு விஷயத்துக்கு வந்து பற்றாக்குறையே கிடையாது. ஏன்னா இவங்களுக்கு நிலம், சொத்து அப்படின்னு ஏக்கர் கணக்குல இருந்துட்டு இருக்கு. ஸோ காசு விஷயத்துல எந்த பிரச்சனையுமே இல்லை. அதே போல காசு எந்த இடத்துல அதிகமா இருக்கோ அந்த இடத்துல ஒரு சில தப்புகள் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குல்ல. சேம் அதே மாதிரி தான் இங்க சுப்புராஜ் இவரோட தாத்தா, கொள்ளு தாத்தா கிடையாது, தாத்தா. அது சரியா 2010 அவரோட வயசு ஒரு 50லேருந்து 55 வயசுக்குள்ளதான் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கேன். பட் தாத்தா சாதாரணமானவர் கிடையாது. ஏன்னா அவருக்கு வயசானாலும் அவரோட மனசுல தான் இன்னொரு மைனர் குஞ்சு அப்படின்ற ஒரு நினைப்போட தான் இருந்திருக்கேன் அப்படின்னு நான் சொல்லலைங்க. இந்த சம்பவத்தை நமக்கு ஷேர் பண்ண சுப்புராஜ் அவரே சேம் இந்த வார்த்தையை சொல்லியிருக்காரு. ஏன்னா சுப்புராஜ் இவங்க பாட்டி தாத்தா அவர் சரியில்லை அப்படின்றதுனால பாட்டி அவங்களுக்கு 45 வயசு இருக்கும்போது அவங்க தற்கொலை பண்ணி இறந்தும் போயிட்டாங்க. இப்படி பாட்டி இறந்ததுக்கு அப்புறமாச்சு தாத்தா நல்லவரா இருப்பார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவரு நல்லவரா இல்லை, நாளுக்கு நாள் மோசமாயிட்டும் போயிட்டு இருக்காரு. ஒரு சைடில் இந்த பீடி, தண்ணி அப்படின்னு அது ஒரு சைடில் போயிட்டு இருக்கு. இன்னொரு சைடில் பார்த்தீங்கன்னா இந்த பெண்கள் கூட பழகிறது, அந்த மாதிரி விஷயம், தப்பான விஷயம்லாம் நிறையவே போயிட்டு இருக்கு. இதை அந்த வீட்டில் இருக்கிற எல்லாருமே எதிர்த்து கேட்டிருக்காங்க. ஆனால் யாருக்குமே தாத்தா மதிப்பு கொடுக்காம அவர் இஷ்டப்படி தான் நடந்துட்டு இருக்காரு. ஒரு லெவலுக்கு அப்புறம் வீட்டில் இருக்கிற
எல்லாருமே அட நீ எக்கெடுக்கிட்டுனா போடா அப்படின்னு அவங்க வீட்டில் இருக்கிறவங்களும், குறிப்பாக தாத்தாவோட அப்பாவான சுப்ராஜ் இவரோட குழு தாத்தா அவரும் இதுக்கு மேலே தான் பையன் திருந்தோம் அப்படின்னு நம்பிக்கையை விட்டுட்டு அவங்க ஃபேமிலியை பார்க்க ஆரம்பிச்சிட்டாரு. அந்த சமயம் பார்த்தீங்கன்னா தாத்தா இவரோட வயலில் வளர்ந்த நெல்கதிர் எல்லாத்தையுமே அதை அறுவடை பண்ணுறதுக்கான நாளும் கிட்டே வந்துட்டு இருக்கு. ஸோ அதுக்கான வேலை ஏற்பாடெல்லாம் தாத்தா இவரும் பார்த்துட்டு இருக்காரு. அண்ட் மோஸ்ட்டாக கிராமத்தில் பார்த்தீங்கன்னா இந்த வயலில் இருக்கிற இந்த நெல்கதிரை அறுக்கிறதுக்கு மோஸ்ட்டாக பெண்கள் தான் அதிகமாக ஈடுபாடோட வருவாங்க. அண்ட் இவங்க கிட்ட ஏக்கர் கணக்கில் லேண்டும் இருக்கு. அதில் இருக்கிற எல்லா அந்த நெல்கதிரையும் அறுப்பு இருக்க வேண்டியிருக்கு. ஸோ இதனால வர பெண்கள் எல்லாத்துக்குமே தினக்கூலி அப்படின்ற ஒரு பேஸ்ல அவங்கள வர வைக்கிறாங்க. அண்ட் அவங்களும் அந்த அறுப்பு இருக்கிற வேலையும் பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. இது மட்டும் இல்லாமல் நிறைய பெண்களை வர வச்சு அந்த இடத்துல அந்த அறுப்பு இருக்க வேலையை நல்லா பரபரப்பா போயிட்டு இருக்கு. இந்த விஷயத்தை யார் பார்த்துக்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம தாத்தா இவர் தான் அந்த விஷயத்தெல்லாம் பார்த்துக்க ஆரம்பிக்கிறாரு. இது மட்டும் இல்லாமல் இந்த சம்பவத்தை நமக்கு ஷேர் பண்ண சுப்ராஜ் அவர் அப்போ ஸ்கூல் படிக்கிறதுனால இந்த விஷயம்லாம் பார்க்கறதுக்கு அவருக்கும் பிடிக்கும் அப்படின்னு அப்பப்போ ஸ்கூல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் இங்க இந்த கதிர இருக்கிற வேலையை எல்லாத்தையுமே உட்காந்து வேடிக்கையும் பார்த்துட்டு இருப்பாரு. அப்ப தாத்தா அங்க இருக்கிற பெண்கள் கிட்ட சில்மிஷம் பண்றது, பட் அது அந்த இடத்துல ஒரு காமெடியா தான் போயிட்டு இருக்கும். அந்த சமயம் அங்க இருக்கிறவங்க கிட்ட சீரியஸா தப்பா நடக்கிற மாதிரி எதுவும் பண்ண மாட்டாரு. இந்த அவங்கள டபுள் மீனிங்ல பேசி காமெடி பண்றது, இந்த மாதிரி நிறைய விஷயம் பண்ணதை நம்ம சப்ஸ்கிரைபரான சுப்ராஜ் இவரும் நிறைய தடவை பார்த்திருக்காரு. ஆனா கடைசி 2 நாள் இருக்கும்போது அந்த இடத்துல அந்த கதிர இருக்கிறவங்க ஒரு பெண் வரவும் இல்லை, கொஞ்சம் வயசானவங்க தான், 50 வயசுக்கு மேல இருக்கிறவங்க தான். அவங்களுக்கு பதிலா அவங்களோட ஒரு வயசு பொண்ணும் இந்த இடத்துக்கு அடுத்து 2 நாள் பண்ண வேண்டிய வேலை அம்மாக்கு பதிலாக நான் பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லும் போது இந்த ஒரு விஷயத்த தாத்தா இவரும் பாக்குறாரு. ஆனா நான் ஆரம்பத்திலே சொல்லியிருப்பேன் தாத்தா கொஞ்சம் கோளாறானவரு. அண்ட் அந்த பொண்ணை பார்த்த உடனே தாத்தா இவருக்கு ஆசை அடக்க முடியல. அண்ட் கண்ட்ரோலாவே இல்லாம டைரக்டா அந்த பொண்ணு கிட்ட தான் அதிகமா பேசவும் ஆரம்பிக்கிறாங்க. இந்த ஒரு விஷயம் அங்க இருக்கிற பெண்கள் எல்லாருக்குமே தெரியுது. அண்ட் அவங்க எல்லாருக்குமே இவரை பத்தி நல்லாவே தெரியும். இதுல அங்க கதிர இருக்கிற ஒரு சில பெண்கள் தாத்தா இவர் கூட பழகினதா சுப்ராஜ் இவரும் சொல்லியிருக்காரு. ஆனா இப்ப வந்திருக்கிற அந்த வயசு பொண்ணு அவங்களுக்கு சுத்தமா இவங்களை பத்தியும் தெரியாது. ஸோ இப்படி இருக்கும்போது அந்த வயசு பொண்ணு தாத்தா கிட்ட நார்மலாக தான் பேசிட்டு இருக்காங்க. ஏன்னா தாத்தாவை பற்றி தெரியாது அப்படின்றதுனால. பட் தாத்தா இந்த ஒரு விஷயத்தை வேற மாதிரி எடுத்துட்டு போறாரு. ஆரம்பத்தில் இந்த பொண்ணு கிட்ட கொஞ்சம் நார்மலாக பேசலாம், அதுக்கப்புறம் நம்ம வலையில இழுத்துடலாம் அப்படின்னு தாத்தா அந்த பொண்ணு மேல ஒரு கண்ணோட வந்துட்டு இருக்காரு. இப்படி அந்த 2 நாள் வேலையும் முடியுது. பட் மற்ற எல்லாருக்குமே சொன்னபடி கரெக்டாக கூலி கொடுக்குறாங்க. ஆனால் அந்த வயசு பொண்ணுக்கு மட்டும் சொன்னதை விட எக்ஸ்ட்ரா கூலியும் கொடுக்குறாங்க, எக்ஸ்ட்ரா சேலரியும் கொடுக்குறாங்க. இது அந்த பொண்ணுக்கு கொஞ்சம் புதுசாகவும் இருக்கு. பட் எக்ஸ்ட்ரா காசு கிடைக்குதுன்னும் போதும் அவங்களும் கொஞ்சம் ஹாப்பி ஆகுறாங்க. ஏன்னா அவங்க ஃபேமிலி கொஞ்சம் ஏழ்மையிலே இருக்காங்க. ஸோ இதனால அந்த காசு அவங்க குடும்பத்துக்கு யூஸ் ஆகும் அப்படின்னு வாங்கி கிளம்பிடுறாங்க. பட் இதுக்கப்புறம் தாத்தா அடிக்கடி அவங்க வீட்டுக்கு போறதா இருக்கட்டும், அந்த பொண்ணிட்ட பேசுறதா இருக்கட்டும், அந்த பொண்ணை தனியா வர சொல்லி பேசுறதா இருக்கட்டும், இந்த மாதிரி நிறைய விஷயங்களும் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா அப்படி பேசும்போது தாத்தா ரொம்பவே நார்மலா ரொம்பவே நல்லபடியா தான் பேசியிருக்காரு. அதுக்கான உள் அர்த்தத்தை அவரு சமயம் வர வரைக்கும் வெளிக்காட்டாமலும் இருந்திருக்காரு. பட் அதுக்கான சமயம் ஒரு நாள் வரும்போது அந்த பொண்ணு தனியாகவும் கூப்பிட்டுருக்காரு. அப்படி கூப்பிட்டதுக்கு அப்புறம் அந்த பொண்ணு கிட்ட ஆசை வார்த்தைலாம் பேசி அந்த பொண்ணு கிட்ட தப்பா நடக்கும் ட்ரை பண்ணிருக்காங்க. பட் இந்த ஒரு விஷயத்துக்கு அந்த பொண்ணு உடன்படல. அது முக்கியமா ஒரு விஷயம் சொல்லிக்கிறேன், இது 18+ கிடையாது, சம்பவம் இந்த ஃப்ளோல தான் போகும். பட் 18+ அப்படின்ற மாதிரி எதுவுமே நான் மீன் பண்ண மாட்டேன். ஸோ அதனால நீங்க தாராளமா குடும்பத்தோட பார்க்கலாம், எந்த பிரச்சனையுமே இல்லை. ஓகே, இப்போ சம்பவத்துக்கு வரும். இந்த விஷயத்துக்கு அந்த பொண்ணு உடன்படாதனால தாத்தா அவர் என்ன பண்றாருன்னா அவரோட அடியாட்கள் எல்லாம் வர வைக்கிறாங்க. அண்ட் அந்த பொண்ணு அங்க தூக்கிட்டு போயிட்டு தாத்தா இவர் அந்த ஊர்ல பெரிய ஆளுன்றதுனால அவருக்கு அந்த ஊர்ல நிறைய வீடுகளும் இருந்துட்டு இருக்கு. அதுல ஒரு வீட்டுல அந்த பொண்ணை வச்சு பூட்டிடுறாங்க. நைட்டோட நைட்டா அந்த பொண்ணு கிட்ட தப்பா நடந்து இவர் என்ன சாதிக்கணும்னு நினைச்சாலும் அந்த விஷயத்த அந்த பொண்ணுகிட்ட சாதிச்சிடுறாரு. இப்படி தாத்தா அந்த பொண்ணுகிட்ட மோசமா நடந்து கடைசியா அந்த பொண்ணோட வாழ்க்கையை சீரழிச்சதுக்கு அப்புறம் அந்த பொண்ணுகிட்ட கொஞ்சம் பணத்தை கொடுத்து இந்த விஷயத்த பத்தி வெளியில யார்ட்டையும் சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லி மிரட்டி தான் இங்க இருந்து அனுப்பியிருக்காங்க. பட் அந்த பொண்ணு அந்த மிரட்டலுக்கெல்லாம் பயப்பில்லை. வீட்டுல போயிட்டு அந்த பொண்ணுக்கு 2 அண்ணன்களும் இருந்துட்டு இருக்காங்க. அண்ட் அப்பா அம்மா இவங்க 4 பேர்கிட்டயுமே விஷயத்த சொன்னதுக்கு அப்புறம் அதுல 2 அண்ணனும் தாத்தா இவரை கொல்றதுக்காக நைட்டோட நைட்டா வந்திருக்காங்க. ஆனா ஆல்ரெடி தாத்தா இவருக்கு லைட்டா டவுட் இருந்திருக்கு, இந்த பொண்ணு கண்டிப்பா வீட்டுல போனா பிரச்சனை பண்ணுவான். ஸோ இதனால நம்ம வீட்டுல இருக்க வேண்டாம், நம்ம வேற எங்கன்னா இருக்கலாம் அப்படின்னு அவரோட அடியாட்களாக இருந்துட்டு இருக்காங்களே அவங்க கூட சேஃபா வேற எங்கேயோ ஒளிஞ்சுட்டு இருக்காரு. பட் பாதிக்கப்பட்ட அந்த வயசு பொண்ணோட 2 அண்ணன்கள் இருக்காங்களே அவங்க டைரக்டா தாத்தாவோட மெயின் வீட்டுக்கு போயிட்டு அந்த வீட்டுல தானே பெரிய கூட்டு குடும்பமே இருந்துட்டு இருக்கு, அவங்க கிட்ட அந்த ஃபேமிலி மெம்பர் எல்லார்கிட்டயுமே நடந்த விஷயத்தையும் சொல்றாங்க. சொன்னதுக்கு அப்புறம் அந்த ஃபேமிலியில இருக்கிற எல்லாருமே செம்ம ஷாக் ஆகுறாங்க. அந்த தாத்தா மேல கொஞ்சம் கடுப்பாக்குறாங்க. ஆனா இதுக்கப்புறம் கொள்ளு தாத்தா என்ன பண்றாருன்னா, சரிப்பா இன்னைக்கு நைட்டு மட்டும் பொறுத்துங்க, அவன் எங்க இருந்தாலும் அவளை நான் கூப்பிட்டு வரேன், அது வரைக்கும் இன்னைக்கு நைட்டு மட்டும் கொஞ்சம் பொறுமையா
இருங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த வார்த்தைக்கு கட்டுப்பட்ட அண்ணன் தம்பி இவங்க 2 பேருமே சைலண்டாக அங்கேருந்து அவங்க வீட்டுக்கும் போயிடுறாங்க. இப்படி பொழுது விடியுது. பொழுது விடிஞ்சதுக்கப்புறம் தாத்தா எந்த பிரச்சனையுமே இருக்காதுன்னு அவங்க சொந்த வீட்டுக்கும் வராரு. பட் வந்ததுக்கப்புறம் அந்த ஃபேமிலியில் இருக்கிற எல்லாருமே தாத்தா இவரை திட்டவும் ஆரம்பிக்கிறாங்க. அப்படி திட்டினது மட்டும் இல்லாமல் இப்போ அந்த குடும்பத்தில் இருக்கிற வயசுக்கு வந்ததுலேருந்து அந்த வயசானவங்க வரைக்கும் சொல்கிற ஒரே ஒரு விஷயம் என்னன்னா, உன்னால் இந்த கூட்டு குடும்பத்துக்கோ இந்த குடும்பத்துக்கோ எந்த பிரச்சனையுமே வரக்கூடாது. ஸோ நீ பண்ணுறதை பண்ணிட்டேன், இதுக்கப்புறம் இந்த பிரச்சனையை முடிச்சிட்டு வா அப்படின்னு ஒரு மாதிரி இன்டைரக்டாகவும் சொல்லியிருக்காங்க. இந்த ஒரு விஷயம் நம்ம ஃபேமிலி என்ன மீன் பண்ணுறாங்க, என்ன பண்ணிட்டு வர சொல்கிறாங்க அப்படின்னு தாத்தா இவருக்கும் கிளியராக புரியுது. ஸோ இதுக்கப்புறம் தாத்தா அன்னைக்கு அவரோட அடியாட்கள்லாம் இருக்காங்களா அவங்கள கூட்டு சேர்க்குறாங்க. கூட்டு சேர்த்ததுக்கப்புறம் நைட்டோட நைட்டாக அந்த பொண்ணோட வீட்டை எரிக்கிறதுக்கும் பிளான் பண்ணுறாங்க. மோஸ்ட்டாக இது எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் வரா மாதிரி தான் இருக்கும். பட் இது நிஜ வாழ்க்கையிலும் நடந்திருக்கு. இப்படி அன்னைக்கு நைட்டும் வருது. தாத்தா அண்ட் அவங்க கூட்டாளிகள் டைரெக்டாக அந்த பாதிக்கப்பட்ட அந்த பொண்ணோட வீட்டுக்கும் போகிறாங்க. வீட்டில் எல்லாருமே இருந்துட்டு இருக்காங்க. பட் ஒரு அண்ணனை தவிர்த்து. ஏன்னா 2010 அந்த அண்ணன் நைட் ஷிஃப்ட் வேலைக்கும் போயிட்டு இருக்காரு. அண்ட் பெரிய அண்ணன் அவர் டே ஷிஃப்ட்ல தான் போயிட்டு இருக்காரு. அப்பா அம்மா கூலி வேலைக்கு போயிட்டு இருக்காங்க. ஸோ அவங்க எல்லாருமே பகலில் போயிட்டு பகல்லே வந்துடுவாங்க. இப்போ அந்த நைட் டைமில் 4 பேர் மட்டும் தான் இருந்துட்டு இருக்காங்க. அதில் அந்த பொண்ணோட ஒரு அண்ணன் நைட் ஷிஃப்ட் வேலைக்கு போயிட்டாரு. இப்படி வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் தாத்தா அந்த குடும்பத்தில் இருக்கிற எல்லாருமே அடிக்கவும் ஆரம்பிக்கிறாங்க. அப்படி அடிச்சு அவங்க எல்லாருமே அந்த வீட்டிலேயே வச்சு கட்டிடுறாங்க. அந்த குடும்பம் இருக்கிறது ஒரு ஓலை வீடு அப்படின்றதுனால அவங்க எல்லாருமே உள்ள வச்சு அந்த ஓலை மேல பெட்ரோல், கிருஷ்ணால் இந்த மாதிரி எரியற பொருள் எதையோ ஊத்தி அவங்கள அந்த வீட்டுக்குள்ளேயே வச்சு எரிச்சிடுறாரு நைட்டோட நைட்டா. அந்த பாதிக்கப்பட்ட அந்த பொண்ணோட வீட்டோட அந்த ஏரியா எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, வீடு பக்கத்தில் இருக்காது. ஒரு வீடு இருக்கும், அடுத்து 2 வீடு இருக்கிற இடத்துல பார்த்தீங்கன்னா காலியாக இடமா இருக்கும், அதுக்கப்புறம் தான் வீடும் இருக்கும். அந்த மாதிரி வீடுகள்லாம் தள்ளி தான் கட்டியிருப்பாங்க. இப்படி அந்த பொண்ணோட வீடு எரியறத பார்த்தா அக்கம் பக்கத்தில் இருக்கிற எல்லாருமே பதறி அடிச்சு ஓடியும் வராங்க. ஏன்னா சரௌண்டிங்கில் இருக்கிற நிறைய வீடு ஓலை வீடுகளாக தான் வந்துட்டு இருக்கு. இப்போ இங்கே எரியற நெருப்பு பக்கத்தில் பட்டதுன்னா அவங்க வீடும் பத்திக்கும் அப்படின்றதுனால எல்லாருமே முடிஞ்ச வரைக்கும் தண்ணியை ஊற்றி அணைக்கவும் பார்க்குறாங்க. பட் இங்கே பறந்த நெருப்பு துண்டு அப்படியே பறந்து அக்கம் பக்கத்தில் இருக்கிற ஒரு சில குடிசை வீடுக்கும் பரவுது. ஸோ இதனால இவங்க வீட்டுக்கு ஹெல்ப் பண்ண வந்த நிறைய பேர் அப்படியே பிரிஞ்சு போய் அந்த எரிஞ்சிட்டு இருக்கிற மற்ற வீடுகளையும் பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. ஸோ இதுவே அங்க இருக்கிற நெருப்பை அணைக்கிறதுக்கு கொஞ்சம் டைமும் எடுக்குது. பட் இதுக்குள்ளேயே அந்த வீட்டில் இருக்கிற 4 பேரோட உடம்புல நெருப்பு காயங்கள் பட்டு அவங்க ஆல்மோஸ்ட் எரிஞ்சு இறந்து போற நிலைமையிலும் இருக்காங்க. அந்த பாதிக்கப்பட்ட அந்த பொண்ணோட ஒரு அண்ணன் மட்டும் நைட் ஷிஃப்ட் வேலைக்கு போயிருக்காருல, அவருக்கு தான் வீடு எரிஞ்சு போயிடுச்சு அப்படின்ற விஷயம் பக்கத்து வீட்டாளுங்க கால் பண்ணியும் சொல்லியிருக்காங்க. ஸோ இதனால பதறி வேலையை விட்டு வீட்டுக்கு பார்க்குறாரு. வீட்டுக்கு பார்த்தா வீட்டில் இருக்கிற 4 பேருமே எரிஞ்ச நிலைமையில இருந்துட்டு இருக்காங்க. ஆனால் அதில் அண்ணா, அம்மா அண்ட் அண்ணன் இவங்க 3 பேருமே இறந்தும் போயிட்டு இருக்காங்க. ஆனால் அந்த பொண்ணு மட்டும் இறக்காம இருக்காங்க. அவங்க உடம்பு எரிஞ்சிருச்சு, கடைசி கட்டத்தில் தான் இருந்துட்டு இருக்காங்க. இன்னும் கொஞ்சம் விட்டா அவங்களும் கண்டிப்பாக இறந்து போயிடுவாங்க. அந்த சூழ்நிலையில் நடந்த எல்லா விஷயத்தையுமே அந்த பொண்ணு அவங்க சின்ன அண்ணன் கிட்ட சொன்னதுக்கப்புறம் அவரு சும்மா இருப்பாராம். இது மட்டும் இல்லாமல் நம்ம குடும்பத்தில் இருக்கிறவங்க எல்லாருமே செத்தாலும் கண்டிப்பாக அந்த குடும்பம் மட்டும் நல்லாவே இருக்கக்கூடாது அப்படின்ற ஒரு வார்த்தை மட்டும் ரொம்பவே ஆழமா அந்த பாதிக்கப்பட்ட பொண்ணு தான் சின்ன அண்ணன் கிட்ட சொன்னதுக்கப்புறம் இந்த ஒரு வார்த்தை மட்டும் அவரோட மைண்ட்ல அப்படியே நின்றுச்சு. ஸோ இந்த ஒரு வார்த்தை மட்டுமே அவரோட மனசுக்குள்ள ஓடிட்டு வந்திருக்கு. இப்போ பாதிக்கப்பட்ட இவங்க வீட்டில் 5 பேரில் ஒரு சின்ன அண்ணன் மட்டும் தப்பிச்சிட்டாரு. மற்ற 4 பேருமே இறந்து போயிட்டாங்க. அண்ட் அக்கம் பக்கத்தில் அந்த நெருப்பு பரவிச்சு பார்த்தீங்களா, அந்த பாதிப்பில் அந்த பக்கத்து வீட்டை சேர்ந்த ஒரு வயசானவரை இறந்து போயிட்டாங்க. ஸோ டோட்டலாக 5 பேர். இப்போ இந்த சின்ன அண்ணன் தான் வீட்டில் இருக்கிற 4 பேருமே இறந்ததுக்கப்புறம் அவங்களுக்கு செய்ய வேண்டிய அந்த காரியங்கள் எல்லாத்தையுமே செய்யவும் ஆரம்பிக்கிறாங்க. அப்படி செஞ்சா அடுத்த ஒரு சில நாளில் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல தாத்தா இவங்க வீட்டில் நிறைய பிரச்சனைகளும் ஆரம்பிக்குது. அதாவது இறந்து போன அந்த பொண்ணோட ஆன்மாவை அந்த வீட்டில் கூட்டு குடும்பமாக இருக்காங்களா அவங்க எல்லாருமே அங்கே இங்கன்னு பார்த்து பயப்படவும் ஆரம்பிக்கிறாங்க. இந்த பிரச்சனை மட்டுமே, அதாவது இறந்து போன அந்த பொண்ணோட ஆன்மா இந்த குடும்பத்தை பயமுறுத்துற விஷயம் மட்டுமே 1 மாசமும் நடந்திருக்கு. ஸோ இதனால கொள்ளு தாத்தா இவர் என்ன பிளான் பண்ணுறாருன்னா, சரி அந்த பொண்ணோட ஆன்மாவை அடக்கி அவங்க வீட்டில் இறந்து போன யாருமே நம்ம குடும்பத்தை எதுவுமே பண்ணாத அளவுக்கு ஒரு சில சாங்கியங்கள்லாம் பண்ண வேண்டியிருக்கு அப்படின்னு அதுக்கேற்ற எல்லா விஷயமும் கொள்ளு தாத்தா அவரும் பண்ணிடுறாரு. ஸோ அப்படி பண்ணதுக்கப்புறம் அந்த இறந்து போன பொண்ணோட ஆன்மாவில் இந்த குடும்பத்துக்கு எந்த பிரச்சனையுமே இல்லை. அந்த வீட்டில் அந்த பொண்ணு மட்டும் தான் இருந்திருக்கா, அண்ணன் அம்மா அப்பா இருந்திருக்காங்களே, அவங்களால கூட இவங்க வீட்டுக்கு எந்த பிரச்சனையுமே வரக்கூடாது அப்படின்னு ஒரு பெரிய பூஜைலாம் பண்ணி இவங்க வீட்டில் நிறைய இந்த மந்திரிச்ச பொருளை வாசலாக இருக்கட்டும் ரூமாக இருக்கட்டும் நிறைய இடத்துல சேஃப்டியாக மாட்டி வச்சிருக்காங்க.
அண்ட் இந்த சைடில் இப்போ உயிரோட இருக்கிற சின்ன அண்ணன் இவருக்கு எல்லா விஷயமும் தெரியும். அண்டு நான் ஒருத்தன் மட்டும் தான் இருந்துட்டு இருக்கேன். அண்ட் என்கிட்டயும் இப்போ எதுவுமே கிடையாது. ஆனால் அவங்க செல்வாக்கில் கொஞ்சம் அதிகமாக இருக்காங்க, பணபலமும் இருந்துட்டு இருக்கு, அண்ட் அவங்க கிட்ட ஆட்கள் பலமும் இருந்துட்டு இருக்கு. ஸோ இந்த மாதிரி தனியான ஆள் அவங்க கிட்ட போயிட்டு எந்த விஷயமும் பண்ண முடியாது, அப்படி போனால் கண்டிப்பாக என்னையும் கொண்டுருவானுங்க அப்படின்னு இந்த சின்ன அண்ணன் கொஞ்ச நாளைக்கு தலைமறைவாக தான் இருந்துட்டு இருக்காரு. ஏன்னா இவர் உயிரோட இருக்காருன்னு தெரியும். இன்கேஸ் கண்ணில் மாட்டினான்னா கண்டிப்பாக இவரையும் ஏதாச்சும் பண்ணிடுவாங்க அப்படின்னு கொஞ்ச நாள் அந்த ஊரில் திருப்பூர்லேயே இல்லாமல் வேற எங்கேயும் இருந்துட்டு இருக்காரு. ஆனா இந்த இடத்துல இவ்வளவு தப்பு பண்ணதுக்கு அப்புறம் தாத்தா இவரு திருந்தனாரா அப்படின்னு கேட்டீங்கன்னா அப்பவும் இந்த மாது அப்படின்ற விஷயத்துக்கு அடிமையா தான் சுத்திட்டும் இருக்காரு. அண்ட் அந்த குடும்பமே இறந்து போன ஆன்மாக்கு மட்டும்தான் சாங்கியம் பண்ணிருக்காங்க. உயிரோட இருக்கிற அந்த குடும்பத்துல இருந்து தப்பிச்ச அந்த மனுஷன், அதாவது அந்த சின்ன அண்ணனுக்கு எந்த விஷயமும் பண்ணல. அதான் அவர் உயிரோட இருக்காருப்பா, அவர் என்ன பண்ண போறாரு? ஏதோ செத்து போயிருந்தா கூட பேயா ஏதாச்சும் பண்ணியிருக்கலாம். அவர் தான் உயிரோட இருக்காரு. அந்த தனியாளா இருக்கும்போது என்ன பண்ணிடுறாரு அப்படின்னு நீங்க யோசிக்கலாம். பட் அவர் யோசிச்ச விஷயம் என்னன்னா, நான் செத்து போய் பேயா வச்சு கண்டிப்பா உங்க குடும்பத்தை சும்மா விட மாட்டேன் அப்படின்னு ஒரு வைராக்கியத்தோட தான் இருந்துட்டு இருக்காரு. ஏன்னா அவர் தங்கச்சி கடைசியா சொன்ன வார்த்தை என்னன்னு பாத்தீங்கன்னா, நம்ம குடும்பத்துல இருக்கிறவங்க எல்லாருமே செத்து போனா கூட அந்த குடும்பத்துல யாருமே நல்லா இருக்கக்கூடாது, நிம்மதியாகவும் இருக்கக்கூடாது அப்படின்ற ஒரு வார்த்தையை மட்டும் அழுத்தமா அவங்க சின்ன அண்ணகிட்டையும் சொல்லிட்டு தான் இறந்து போயிருப்பாங்க. அண்டு பாதிக்கப்பட்ட அந்த பொண்ணு, அவங்க பெரிய அண்ணன், அம்மா, அப்பா, இவங்க 4 பேருமே இறந்து போன நாள் எதுன்னு பாத்தீங்கன்னா பொங்கல் பண்டிகை அப்போதான். இதுக்கப்புறம் அந்த உயிரோட இருக்கிறாங்க அவர் என்ன பண்றாருன்னா, ஆக்சுவலா அவருக்கு இந்த மாந்திரிகம், பில்லி சூன்யம் இந்த மாதிரி விஷயத்துல நம்பிக்கை அதிகமாவே இருந்துட்டு இருக்கு. அதுக்கு காரணம் அந்த சின்ன அண்ணன், அவரோட ஃப்ரெண்ட்ஸ் தான். ஏன்னா அவங்க ஃப்ரெண்ட்ஸோட அப்பா இந்த மாந்திரிகம் ரிலேட்டட்ல நிறைய விஷயங்களும் நிறைய ஃபேமிலிக்கு பண்ணியிருக்காரு. இது எல்லாமே இவருக்கும் நல்லா தெரியும். அந்த ஃப்ரெண்டோட அப்பா கிட்ட போயிட்டு ஒரு சில டவுட்டுகள்லாம் கேட்க ஆரம்பிக்கிறாரு. அதாவது இவர் பேயா மாதிரி பண்ண வேண்டிய அந்த விஷயத்த அந்த மாந்திரிகவாதி, அதாவது ஃப்ரெண்டோட அப்பா கிட்டையும் கேட்கறாங்க. இது போல நீங்க இந்த பேய், கெட்ட மணி, ரத்த காட்டேரி இந்த மாதிரி விஷயத்த நீங்க அடக்குறீங்களா, இதெல்லாம் அடக்கி நீங்க என்ன பண்ணுவீங்க அப்படின்னு கேட்கும்போது இந்த விஷயத்தை கேட்ட ஃப்ரெண்டோட அப்பா, அட இவனும் நம்ம பையன் மாதிரி தானே சொல்லலாம் அப்படின்னு அவரும், இல்லப்பா ஆக்சுவலா இந்த மாதிரி விஷயத்த நாங்க நல்லதுக்கும் பயன்படுத்துவோம், கெட்டதுக்கும் பயன்படுத்துவோம். பட் என்கிட்ட வர எல்லாருமே பார்த்தீங்கன்னா மோஸ்டா முக்காவாசி ஆளுங்க கெட்டதுக்கு தான் பயன்படுத்த சொல்றாங்க. நானும் ஆரம்பத்தில் நல்லது தான் பண்ணிட்டு இருந்தேன். ஆனால் நம்ம கிட்ட வர எல்லாருமே கெட்டதுக்காக பண்ண சொல்றாங்க. அதுல இருந்து இந்த கெட்டதுக்கு பண்ணியே பழகியும் போயிருச்சு. இப்போ ஒரு சில நல்லவங்க வருவாங்க, அவங்களுக்காக இந்த ஒரு விஷயமும் பண்ணுவேன். ஆனா நான் நினைச்ச ஒரு விஷயத்த பண்ணனா கண்டிப்பா அந்த ஒரு விஷயத்த சக்சஸ்ஃபுல்லா பண்ணும் அப்படின்னு அவரும் ரொம்பவே கான்பிடண்டா சொல்ல, இந்த இடத்துல சின்ன ஓப்பனா ஒரு விஷயம் கேட்டுறாரு. இல்லப்பா, இப்போ ஒரு மனுஷன் நிறைவேறாத ஆசையோட, ஒரு கோபத்தோட ஒருத்தவங்களை பழி வாங்கணும் அப்படின்ற ஒரு விஷயத்தோட தற்கொலை பண்ணி இறந்தும் போறான். அப்படி இறந்து போறா அந்த மாதிரி ஆன்மாக்களை நீங்க கண்ட்ரோல் பண்ணி நீங்க ஏதாச்சும் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்கும்போது ஃப்ரெண்டோட அப்பா இவரும், அந்த மாதிரி விஷயத்த பண்ணலாம்ப்பா, ஆனா அந்த மாதிரி ஆன்மாக்களை கட்டுப்படுத்துறது ரொம்பவே கஷ்டம். ஏன்னா ரொம்பவே கோவத்துல இருக்கும். அந்த ஆன்மாக்கள் யாரையோ பழி வாங்க போகுது. அந்த சமயத்துல நம்ம அதை கண்ட்ரோல் பண்ணோம் அப்படின்னு ட்ரை பண்ணும்போது அதோட முழு கோவமும் நம்ம மேல மாறும். இதனாலே அந்த ஒரு பூஜையை கொஞ்சம் கவனமா பண்ணி அதெல்லாம் பண்ணிடலாம்ப்பா, கொஞ்சம் பெரிய விஷயம் தான், பட் இருந்தாலும் கஷ்டப்பட்டா பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லும்போது உடனே ஃப்ரெண்டோட அப்பா, சரி இதெல்லாம் நீ எது கேட்கிற அப்படின்னு சொல்லும்போது அந்த இடத்துல உயிரோட இருக்கிற அந்த சின்ன அவங்க குடும்பத்துக்கு நடந்த அநீதி எல்லாத்தையுமே இப்ப ஃப்ரெண்டோட அப்பாவான மாந்திரிகர் இவர்கிட்டயும் ஒரு விஷயம் விடாம புட்டும் வச்சிட்டு இருக்காரு. அப்படி சொன்னதுக்கு அப்புறம் அந்த மாந்திரிகவாதி அப்பா அவர் என்ன பண்றாருன்னா, இவ்வளவு பெரிய விஷயம் உன் ஃபேமிலி நடந்திருக்கு, இதை முன்னாடியே சொல்லியிருந்தா நான் ஏதாச்சும் பண்ணிருப்பேன்ல, இப்ப கூட ஒன்றும் பிரச்சனை இல்லை, நம்ம கட்டுப்பாட்டுல நிறைய துர்ஆன்மாக்கள், நிறைய அடங்காதெல்லாம் இருக்கு, கட்டுப்படுத்த முடியாதெல்லாம் இருக்கு, அதை வச்சு அந்த குடும்பத்தை எதனா பண்ணிடலாமா அப்படின்னு கேட்கும்போது, பட் உயிரோட இருக்கிற அண்ணன் இவர் என்ன சொல்றாருன்னா, இல்ல அவங்கள வச்சுலாம் எதுவும் பண்ண வேண்டாம், இதை நான் தான் பண்ணணும், என் கையாலேயே பண்ணணும், பேசாம என்ன வச்சு நீங்க பண்ணுங்க அப்படின்னு சொல்லும்போது, தம்பி நான் சொல்றது உனக்கு புரிஞ்சுதா இல்லையா? என்கிட்ட இருக்கிறது எல்லாமே உயிரோட இருக்கிற மனுஷன் கிடையாதுப்பா, எல்லாமே ஆன்மாக்கள், ஆவிகள், பேய்னு கூட சொல்லலாம். அப்படிப்பட்ட விஷயத்துக்கு மனுஷங்களோட அதிகமாக சக்தி இருக்கும், அவங்கள வச்சு தான் அந்த மாதிரி விஷயம்லாம் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லும்போது, அதுதான்ப்பா நானும் சொல்றேன். இப்போ நான் செத்து போயிட்டா கண்டிப்பா என்னோட ஆன்மாவும் ஒரு ஆன்மா, அதாவது எந்த விஷயமும் அனுபவிக்காத ஒரு ஆன்மாவா இருக்கும், ஒரு கொலவெறியோட இருக்கிற ஒரு ஆன்மாவா இருக்கும், அது பழி வாங்கக்கூடிய ஒரு ஆன்மாவா இருந்துட்டு இருக்கும். ஸோ என்ன வச்சு நீங்க என்ன வேணாலும் பண்ணலாம் அப்படின்னு சொல்லும்போது இந்த இடத்துல ஃப்ரெண்டோட அப்பா ரொம்பவே பதறி போறாரு. என்னப்பா லூஸ் மாதிரி பேசிட்டு இருக்க, நீ வேற ஏதோ டவுட் கேட்கறன்னு பார்த்தா இந்த மாதிரிலாம் பேசுற அப்படின்னு அவரும் கொஞ்சம் கோவமா இருக்காரு. அண்ட் கடைசி வரைக்கும் இந்த ஒரு விஷயத்துக்கு ஃப்ரெண்டோட மாந்திரிகவாதி அப்பா சுத்தமா ஒத்துக்கல. அண்ட் இந்த இடத்துல உயிரோடு இருக்கிற சின்ன அண்ணன் இவரும், சரிப்பா கண்டிப்பா ஒரு நாள் நீங்க ஒத்துப்பீங்க, அப்போ அந்த குடும்பத்தை நான் பழி வாங்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சின்ன அண்ணன் இவரும் இங்க இருந்து கிளம்பிட்டு இருக்காரு. இப்படி ஒரு சில நாட்களும் போயிட்டு இருக்கு. அப்போ அந்த மாந்திரிகவாதி அப்பா ஒரு பூஜையிலும் இருந்துட்டு இருக்காரு. அந்த பூஜையில உட்காந்துட்டு இருக்கும்போது திடீர்னு அந்த இடத்துல உயிரோட இருக்கிற அந்த கடைசி அண்ணனும் வராரு. என்னப்பா நான் சொன்னது கொஞ்சம் யோசிச்சு பாத்தீங்களா? அண்ட் எனக்கும் ரொம்பவே கோவமா தான் இருந்துட்டு இருக்கு, அந்த குடும்பம் அங்க ரொம்பவே ஹாப்பியா இருந்துட்டு இருக்கு, அவங்களை ஏதாச்சும் பண்ணணும் அப்படின்னு என் மனசு துடிச்சிட்டே இருக்கு, நீங்க அதுக்கு உதவி பண்ண மாட்டீங்க அப்படின்னு இந்த சைட்ல இருந்து அவரும் கேட்டு இருக்காரு.
இருக்காரு. ஆனால் இப்போவும் ஃப்ரெண்டோட மாந்திரிகவாதி அப்பா அவர் என்ன சொல்கிறாருன்னா, இல்லைப்பா உயிரோடு இருக்கிற உன்னை வச்சு எதுவும் பண்ண முடியாது, நீ இறந்து போய் ஒரு ஆன்மா வந்தால் கண்டிப்பாக பண்ணியிருப்பேன்டான், ஆனால் உன்னை வச்சு எதுவும் பண்ண முடியாது அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் இங்கேருந்து அந்த அண்ணனும் கிளம்பிடுறாரு. அப்படி கிளம்புறதுக்கு முன்னாடி ஒரு வார்த்தையும் சொல்கிறாரு, சரிப்பா காலையில் கண்டிப்பாக பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுறாரு. இப்படியே பொழுது விடியுது. பொழுது விடிஞ்சதுக்கப்புறம் மாந்திரிகவாதி அப்பா இருக்கார்ல, அண்ட் அவரோட பையனும் உயிரோடு இருக்கிற இந்த சின்ன அண்ணன், இவங்க 2 பேருமே ஃப்ரெண்ட்ஸ் இல்லை. இப்போ அந்த பையன் மாந்திரிகவாதி அப்பா அவர்கிட்ட ஒரு விஷயமும் சொல்கிறாரு, இது போல் தான் ஃப்ரெண்டு இறந்து போயிட்டான் அப்படின்னு. எந்த ஃப்ரெண்டு அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த பாதிக்கப்பட்ட பொண்ணோட கடைசி அண்ணன் இருக்கார்ல, அவரு தான் இப்போ இறந்து போயிட்டாரு, அதுவும் தற்கொலை பண்ணி இறந்து போயிட்டாரு அப்படின்ற ஒரு விஷயம் மாந்திரிகவாதி அப்பா இவருக்கும் தெரிய வருது. அது தெரிஞ்சதுக்கப்புறம் டே என்னடா சொல்கிற, எப்போ இறந்து போனா அப்படின்னு இவரும் விஷயத்தை கேட்டிருக்காரு. அப்போ சொல்கிற விஷயம் இன்னமும் ஷாக்கிங்காக இருக்குது. இல்லைப்பா 2 நாள் முன்னாடி உங்களை பார்த்துட்டு போனால, அதுலேருந்து அதுக்கு அடுத்த நாள் ஏதோ சூசைட் பண்ணி இறந்து போயிட்டான் அப்படின்னு சொல்கிறாங்க. எனக்கே விஷயம் இப்போ தான் தெரியும் அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் இப்போ தான் அப்பா செம்ம ஷாக் ஆகுறாரு. எது நேற்று இறந்து போயிட்டாங்க, டேய் நைட்டு கூட நான் அவனை பார்த்தேன் அப்படின்னு சொல்லும்போது, நைட்டா அப்பா வாய்ப்பே இல்லை, நேற்று ஃபுல்லாக அவனோட உடம்பு ஹாஸ்பிட்டலில் தான் இருந்திருக்கு, நைட்லாம் நீங்கள் பார்த்துருக்க வாய்ப்பே இல்லை அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் தான் இந்த இடத்துல மாந்திரிகவாதியா அப்பா அவருக்கும் ஒரு விஷயம் புரியுது. ஓகே, இவன் அந்த குடும்பத்தை பழிவாங்கிறதுக்காக இவனோட உயிரையே மாய்ச்சிக்கிட்டான் அப்படின்ற ஒரு விஷயம். அண்ட் இப்போ இறந்து போன அந்த கடைசி அண்ணன் அவருக்கு சொந்தம்னு சொல்லிக்க யாருமே இல்லை. ஏன்னா அவங்க குடும்பத்தில் இருக்கிற எல்லாருமே இறந்து போயிட்டாங்க. அவரோட நண்பர்கள் ஒரு சில பேர் தான் அவர் எடுத்துகிட்டு போயிட்டு நல்லபடியாக அடக்கமும் பண்ணுறாங்க. அண்டு இந்த இடத்துக்கு மாந்திரிகவாதி அப்பா அவரும் வராரு. அண்டு அந்த இறுதி உருவத்தில் அந்த இறந்து போன கடைசி அண்ணன் அவரை பார்த்து, கண்டிப்பாக நீ சொன்ன விஷயத்த உனக்காக நான் பண்ணி காட்டுறேன் அப்படின்னு அப்போ தான் அந்த ஒரு விஷயத்த அவரும் ஒத்துட்ருக்காரு போல இருக்கு. இதுக்கப்புறம் அவரை நல்லபடியாக அடக்கமும் பண்ணுறாங்க. அப்படி அடக்கம் பண்ண அடுத்த 3 நாளில் பார்த்தீங்கன்னா இந்த சைடில் மாந்திரிகவாதி இவர் பண்ண வேண்டிய எல்லா விஷயமும் பண்றாரு. அண்ட் இந்த இடத்துல கடைசி அண்ணனோட ஆன்மாவையும் வர வைக்கிறாரு. வந்ததுக்கு அப்புறம் அந்த ஆன்மாவையும் வாண்டடா இவரோட கட்டுப்பாட்டுக்குள்ளேயும் வந்துடுது. அப்படி வந்தது மட்டும் இல்லாம அந்த ஆன்மாவை வச்சு ஒரு சில சடங்கெல்லாம் பண்ணவும் ஆரம்பிக்கிறாங்க. அதாவது இந்த ஏவல் மாதிரி அந்த ஆன்மாவை மாற்றவும் ஆரம்பிக்கிறாங்க. இது எல்லாத்தையுமே ரெடி பண்ணிட்டு கடைசியா அந்த குடும்பத்துக்கு அகெயின்ஸ்டா இந்த புது துர்ஆன்மாவை ஏவியும் விடுறாங்க. இப்ப இறந்து போன இந்த கடைசி அண்ணனோட ஆன்மா துர்ஆன்மா அந்த குடும்பத்தை போயிட்டு என்ன வேணாலும் பண்ணலாம். ஏன்னா இதுக்கு முன்னாடி அந்த குடும்பத்துல இருக்கிறவங்க இந்த துர்ஆன்மாவோட தங்கச்சியா இருக்கட்டும், அண்ணனா இருக்கட்டும், அப்பா அம்மா, இவங்க 4 பேரோட ஆன்மா அங்கே வரக்கூடாதுன்னு தான் ஒரு சில விஷயமும் பண்ணியிருப்பாங்க. பட் இவரை பற்றி அந்த இடத்துல எந்த விஷயமும் பண்ணல. ஸோ இதனால் எந்த தடையுமே இல்லாமல் டேரெக்டாக அந்த வீட்டுக்கும் போயிருக்கு. அதாவது இந்த சம்பவத்தை நமக்கு ஷேர் பண்ண சுப்புராஜ் அவங்க வீட்டுக்கும் அந்த ஆன்மா போயிருக்கு. அப்படி அந்த ஆன்மா தாத்தா வீட்டுக்கு போகிற அந்த நாள் எதுன்னு பார்த்தீங்கன்னா பொங்கல் அப்போ, அதாவது 2013 பொங்கல். இதுலேருந்து சரியா 3 வருஷத்துக்கு முன்னாடி, அதாவது 2010 பொங்கல் அப்போ தான் இப்போ ஏவல் துர்ஆன்மாவை சுற்றிட்டு இருக்கிற இவங்க குடும்பத்தையே அந்த தாத்தா எரிச்சிருப்பாரு. சரியா 3 வருஷத்துக்கு அப்புறம் இவரே ஒரு துர்ஆன்மாவை மாறி அந்த குடும்பத்தை ஏதாச்சும் பண்ணலாம் அப்படின்னு 2013 போறாரு பொங்கல் அன்னைக்கு. இப்படி எந்த பிரச்சனையுமே இல்லாம துர்ஆன்மா அண்ட் ஏவலான அந்த அண்ணனோட ஆன்மா டைரக்டா தாத்தா அவங்க வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் போன அப்பவே பலியா யார் விழுறான்னு பார்த்தீங்கன்னா அந்த குடும்பத்தோட ஆணிவேரா இருந்த நம்ம சுப்புராஜ் இவரோட கொள்ளு தாத்தா. அவர் தான் அந்த பொங்கல் அப்போ இறந்தும் போறாரு. இது மட்டும் இல்லாம அந்த வீட்டுல ஒரு 18 வயசுல ஒரு பையனும் இருக்கான். அந்த பையனும் இறந்து போயிருக்கான். ஆனா தாத்தா இவங்க குடும்பத்துல இருக்கிற யாருக்குமே தான் வீட்டுல இருக்கிறவங்க எப்படி இறந்து போனாங்க, ஏன் இறந்து போனாங்க அப்படின்ற ஒரு விஷயம் அவங்களுக்கு சுத்தமா ஐடியாவும் இல்லை. ஏன்னா அவங்க துளி கூட எதிர்பார்த்திருக்க மாட்டாங்க. உயிரோட இருக்கிறவன், அதாவது அந்த பொண்ணோட அண்ணன், இவங்களை பொறுத்த வரைக்கும் அவர் உயிரோட தான் இருக்காரு. அவர் உயிருக்கு பயந்துட்டு எங்கேயோ இருக்காரு. அவனால் நம்ம குடும்பத்துக்கு பிரச்சனை வராது அப்படின்னு இவங்க அதை பத்தி துளி கூட யோசிக்கல. ஆனா போகி முடிஞ்சு எல்லாருமே பொங்கல் செலிப்ரேட் பண்ணலாம் அப்படின்னு அந்த பொங்கல் பொழுது போல எந்திரிச்சிருப்பாங்க. அப்படி அந்த வீட்டுல எல்லாருமே எந்திரிச்சிட்டாங்க. ஆனா தாத்தா அவர் எந்திரிக்கல. ஆனா அந்த வீட்டுல இருக்கிற 18 வயசு பையன் அவனும் எந்திரிக்கல. இதுல தாத்தா இவர் இறந்தது அவங்களுக்கு ஒரு பெரிய விஷயமும் இல்லை. ஏன்னா அவரு வயசானவர் தான். பட் அதுக்குன்னு நோய்வாய்ப்பட்டு படுத்தவர் அப்படின்னு கேட்டீங்கன்னா அப்படிலாம் இல்லை. ரொம்பவே போல்டா நடந்துட்டு ஆளு தான். அன்னைக்கு நைட்டு கூட நல்லா சாப்பிட்டு படுத்தவர் அடுத்த நாள் எந்திரிக்கல. சரி, அவரு கூட இது வயசாகி இறந்து போயிட்டாரு அப்படின்னு வீட்டில் இருக்கிறவங்க அக்செப்ட் பண்ணிப்பாங்க. ஆனால் இந்த வீட்டில் 18 வயசு பையன் இறந்ததுக்கு அப்புறம் இந்த வீட்டில் இருக்கிற எல்லாருக்குமே இது ஏதோ கெட்ட சகுனம், ஏதோ தப்பா நடக்குதுன்றது மட்டும் அவங்களுக்கு ஓரளவுக்கு புரியவும் வருது. உடனே இந்த குடும்பத்தை சேர்ந்தவங்க என்ன பண்ணுறாங்கன்னா தான் குடும்பத்தில் இப்படி 2 உயிர் போயிருக்கு, இதில் ஏதோ சந்தேகம் இருக்குது அப்படின்னு அவங்களுக்கு தெரிஞ்ச மாந்திரிகர், அதாவது அந்த மாந்திரிகரை வச்சு தான் இவங்க வீட்டுக்குள்ளே அந்த 4 ஆன்மா வராமல் இருக்கிறதுக்கு ஒரு சில விஷயம்லாம் பண்ணியிருப்பாங்களே. சேம் அந்த மாந்திரிகரை பார்க்குறாங்க. பார்த்து எங்கள் வீட்டில் ஏதோ பிரச்சனை இருக்குது போல இருக்குது, நீங்கள் தான் என்னென்னு பார்க்கணும் அப்படின்னு அவரையும் வீட்டுக்கு வர வச்சுருக்காங்க. வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் அவரும் கணிச்சு சொல்கிறாரு. அந்த விஷயத்தை கேட்டதுக்கப்புறம் இவங்க எல்லாருமே செம்ம ஷாக் ஆகுறாங்க. அது என்னன்னா, உங்களால் ஒரு குடும்பத்தில் இருக்கிற 4 உயிரும் போயிருக்கு. அந்த ஆன்மாக்கள் எல்லாமே உங்கள்
இவங்க குடும்பத்தை தொல்லை பண்ணக்கூடாதுன்னு நம்மளும் ஒரு சில விஷயம் பண்ணோம். பட் அந்த குடும்பத்துல ஒரு உயிர் தப்பி இருக்கு, ஒரு ஆணோட உயிர். அண்ட் இப்ப சமீபமா அந்த உயிர் தன்னைத்தானே மாய்ச்சிட்டு ஒரு கொடூர துர்ஆன்மாவம் இப்போ உங்க குடும்பத்தை பழி வாங்குறதுக்காக சுத்திட்டு இருக்கு. அந்த ஆன்மா தான் நேத்து உங்க வீட்டுக்கு வந்திருக்கு. வந்ததுனால தான் உங்க வீட்டுல 2 உயிர் பலி. அது வயசு பையனா இருக்கட்டும் அண்ட் வயசானவரா இருக்கட்டும், அந்த 2 உயிர் போனதுக்கும் அந்த துர்ஆன்மா தான் காரணம் அப்படின்னு அந்த விஷயத்த சொன்னதுக்கு அப்புறம் இவங்களுக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. இதுக்கப்புறம் அந்த துர்ஆன்மா நம்ம குடும்பத்தை எந்த பிரச்சனையுமே பண்ணக்கூடாது அப்படின்னு அதையும் கட்டுக்கட்ட சொல்லிடுறாங்க. அட இந்த சைடில் அந்த மாந்திரிகவாதி அவரோட ஆன்மாவையும் இவங்க வீட்டு பக்கமே வர முடியாத அளவுக்கு ஒரு சில விஷயங்கள்லாம் பண்ணி கடைசியா அவரையும் இந்த வீட்டு பக்கம் அண்டை விடாமலும் பண்ணிடுறாங்க. ஸோ இதுல இருந்து அடுத்த 1 வருஷத்துக்கு வரைக்கும் இந்த வீட்டில் எந்த பிரச்சனையுமே இல்லை. மறுபடியும் அதே பொங்கல் பண்டிகையும் வருது. கரெக்டாக அந்த பொங்கல் பண்டிகை வரும்போது இவங்களுக்கு அந்த ஞாபகம் வருது, போன பொங்கலுக்கு முன்னாடி வரைக்கும் நம்ம வீட்டில் 2 பேர் எக்ஸ்ட்ரா இருந்தாங்க, ஆனா இந்த பொங்கல் அப்போ அந்த 2 பேருமே இல்லையே அப்படின்னு அந்த விஷயத்த அவங்களும் யோசிச்சிருக்காங்க. அண்ட் இந்த பொங்கல் பண்டிகை அப்போ இவங்க வீட்டில் எந்த அசம்பாவிதமும் நடக்கல. ஏன்னா அந்த ஆன்மாவை ஆல்ரெடி கட்டிட்டாங்களே. ஸோ அதனால எந்த பிரச்சனையுமே இல்லை. ஆனா இந்த சைடில் இருக்கிற அந்த ஆன்மா இவங்க வீட்டை அட்டாக் பண்ணலாம்னு வந்திருக்கு. ஆனா அந்த ஆன்மாவால வீட்டுக்குள்ள வர முடியல. அப்பவே அந்த ஆன்மாவுக்கு தெரிஞ்சிருச்சு. அண்ட் அந்த ஆன்மாவோட எண்ணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, என் வீட்டில் பொங்கல் பண்டிகை அப்போ தானே என் குடும்பத்தை இல்லாம பண்ணீங்க. உங்க குடும்பத்தில் வருஷம் வர பொங்கல் பண்டிகை அப்போ கண்டிப்பா ஒரு உயிர் போகும், அது என்னால தான் போகும் அப்படின்னு தான் அந்த ஆன்மா ஒரே நாள்ல எல்லாருமே எதுவும் பண்ணாம விட்டு ஒரு பொங்கலுக்கா ஏதாச்சும் பண்ணலாம் அப்படின்னு ஃபர்ஸ்ட் பொங்கலுக்கு 2 பேர் இது பண்ணிருக்கு. அண்ட் அடுத்த பொங்கலுக்கு அடுத்து ஏதாச்சும் பண்ணலாம் அப்படின்னும் போது அந்த ஆன்மாவை கட்டிட்டு இருக்காங்க. இப்போ அந்த துர்ஆன்மாவால வீட்டுக்குள்ளேயும் வர முடியல. அப்போ அந்த துர்ஆன்மா என்ன பண்ணும், அந்த ஃப்ரெண்டோட அப்பா அவரும் மாந்திரிகர் தானே, அவர்கிட்ட நடந்த விஷயத்தையும் சொல்றாங்க. அண்ட் அவரும் இதுக்கு நான் உனக்கு உதவி பண்றேன் அப்படின்னு அந்த கட்டை உடைக்கிறதுக்காக ஒரு சில பூஜைலாம் பண்றாங்க. பட் என்ன பூஜை பண்ணாலும் என்ன மூக்கினாலும் அவரால் அந்த கட்டை உடைக்கவும் முடியல. அண்ட் அப்பாவான மாந்திரிகவாதி அவரும் துர்ஆன்மா கிட்ட ஒரு விஷயமும் சொல்றாரு. அது என்னன்னா, நாம இப்ப பண்றது வந்து தப்பான விஷயத்துக்காக பண்ணல, உன் குடும்பத்துக்கு ஒரு நியாயம் கிடைக்கணும். அண்ட் உன் குடும்பத்துக்கு இவ்வளவு பெரிய பிரச்சனை வர்றதுக்கு தெரிஞ்சும் தெரியாமலும் அந்த வீட்டுல இருக்கிற எல்லாருமே காரணமா இருக்காங்க. ஸோ அதனாலதான் அந்த வீட்டுல இருக்கிற எல்லாருமே நீ அழிக்கணும் அப்படின்னு நினைக்கிற. ஸோ இது தப்பு கிடையாது. ஆனா இப்போ உன்னால அந்த வீட்டுக்குள்ள போக முடியாது. ஆனா ஒரே ஒரு வழி இருக்கு, அதை நீ பண்ணனா கண்டிப்பா அந்த வீட்டுக்குள்ள போகலாம் அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் இந்த துர்ஆன்மா என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிருக்கு. அது வேற ஒண்ணும் இல்ல, உன்னுடைய குலதெய்வத்தை வந்து வேண்டிக்கும். ஏன்னா உன் குடும்பத்துக்காக தான் நீ இப்ப பழி வாங்குற. உன் குலதெய்வத்துக்கிட்ட வந்து நடந்த விஷயத்த வந்து முறையா உரையிடு. ஆனா இதுக்கு 50% தான் சான்ஸ் இருக்கு. இந்த ஒரு விஷயத்த குலதெய்வம் அக்செப்ட் பண்ணலாம், அக்செப்ட் பண்ணாமலும் போலாம். அப்படி அக்செப்ட் பண்ணிட்டா அந்த குலதெய்வமே அந்த கட்டை கழட்டிட்டு கண்டிப்பா உன்னை அங்க அனுப்புறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ இதை முயற்சி பண்ணி பாரு அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கேற்ற மாதிரி அந்த துர்ஆன்மா அவங்களுடைய குலதெய்வம் யாருன்னு பார்த்தீங்கன்னா மகா காளி. ஸோ அவங்க கிட்ட முறையா நடந்த எல்லா விஷயத்தையுமே சொல்றாங்க. அப்படி சொன்னதுக்கு அப்புறம் இவருடைய அதிர்ஷ்டமா என்னன்னு தெரியல, அவர் முறையிட்டதுக்கு அப்புறம் அந்த வீட்டுக்கும் போய் பார்க்கறாரு. ஆனா இப்ப ஈஸியா அந்த வீட்டுக்குள்ளேயும் போக முடியுது. ஆனா இப்ப அவர் அந்த வீட்டுக்குள்ள போறது ஒரு சாதாரண நாள் தான், அதாவது பொங்கல் பண்டிகைலாம் கிடையாது. பட் அந்த வீட்டுக்குள்ள போக முடியுமான்னு செக் பண்ணி பார்க்கும்போது அந்த கட்டு கண்டுருச்சு. ஸோ நம்ம சொன்ன விஷயம் நம்ம குலதெய்வம் அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க. ஸோ குலதெய்வமே நம்ம கூட தான் இருந்துட்டு இருக்காங்க. இதுக்கப்புறம் என்ன வேணாலும் பண்ணலாம் அப்படின்னு இங்க இருக்கிற துர்ஆன்மா 2013 ஆரம்பிச்ச விஷயம் இப்ப 2024 பொங்கல், அதாவது இப்ப நான் வீடியோ போஸ்ட் பண்ற இந்த ஒரு நாள் மாட்டு பொங்கல். இதுக்கு முன்னாடி பெரிய பொங்கலும் போயிருக்கு. இப்போ வரைக்கும் சுப்பராஜ் அவங்க வீட்டுல நிறைய அசம்பாவிதங்கள் பொங்கல் பண்டிகை அப்ப மட்டும் தான் நடந்திருக்கு. கிட்டத்தட்ட 10 இருந்து 11 வருஷத்துல பாத்தீங்கன்னா சுப்பராஜ் இவங்க குடும்பத்துல இருக்கிற 15 பேர் காரணமே இல்லாம இறந்து போயிருக்காங்க. அப்படி இறந்து போறவங்க உடம்பு சரியில்லாம இறந்து போவாங்க. அது திடீர்னு வெளியில போனவங்க வீட்டுக்கு வரும்போது பாடியா தான் வருவாங்க. என்னன்னு பார்த்தா ஆக்சிடென்டா இருக்கும். இது மட்டும் இல்லாம இவங்க வீட்டுல இருக்கிற அந்த 15 பேருமே பார்த்தீங்கன்னா காரணமே இல்லாம இறந்து போன மாதிரி தான் அவங்க வீட்டுல இறந்தும் போயிருக்காங்க. அந்த இறந்து போன 15 பேரும் பார்த்தீங்கன்னா அந்த 16 வயசை கடந்தவங்களா இருக்காங்க. ஏன் நேத்து 2024 ஜனவரி 15 பெரிய பொங்கல் அப்ப பார்த்தீங்கன்னா சுப்பராஜ் இவங்க வீட்டுல சுப்பராஜ் இவரோட சித்தி பையன் கடைசி பையன் நேத்து தான் இறந்தும் போயிருக்காரு. என்னப்பா கிட்டத்தட்ட 10 இருந்து 11 வருஷமா இவங்க வீட்டுல 15 உயிர்கிட்ட போயிருக்கு. அவங்க வீட்டுல தான் அந்த மாந்திரிகர் தெரியுமே, கூப்பிட்டு ஏதாச்சும் ஒரு விஷயம் பண்ணிருக்கலாமே அப்படின்னு நீங்க கேட்கலாம். ஆனா நீங்க கேட்கறதுக்கு முன்னாடி பல வருஷத்துக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா அந்த மாந்திரிகர் வச்சும் கேட்டிருக்காங்க. அண்ட் நீங்க போட்ட கட்டு என்னாச்சுன்னு தெரியல, அந்த ஆன்மா வந்து திரும்ப இவ்வளவு பிரச்சனை பண்ணுது, மறுபடியும் ஏதாச்சும் பண்ணுங்க அப்படின்னு கேட்கும்போது அவரும் அந்த துர்ஆன்மாக்கு அகேன்ஸ்டா மறுபடியும் அந்த வீட்டை சுத்தி கட்டலான்னு பண்றாரு. பட் இவர் கட்டுற கட்டு இல்லாம அந்த பூஜையிலேயே கண்டினியூவா உடஞ்சும் போது அப்பதான் அவருக்கு ஒரு டவுட்டும் இருக்கு, இந்த ஒரு விஷயம் சாதாரண
சாதாரணமாக நடக்கல, இவனுக்கு பின்னாடி பெரிய சக்தி ஏதோ இருக்கு, எனக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க அப்படின்னு சொல்லி அவரும் கணிக்க ஆரம்பிக்கிறாரு. அப்படி கணிச்சதுக்கப்புறம் அவர் அந்த இடத்த விட்டு உடனே கிளம்பிடுறாரு. இந்த ஒரு விஷயம் அந்த குடும்பத்தில் இருக்கிற யாருக்குமே புரியல, என்ன எதுவுமே சொல்லாமல் போறாரு அப்படின்னு. இந்த ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கிறதுக்காக இவ்வளோ பிரச்சனைக்கு காரணமான தாத்தா அவரும் அவர்கிட்ட போய் என்ன பிரச்சனை, சொல்லாமல் கொள்ளாமல் வந்துட்டீங்க அப்படின்னு கேட்கும்போது, இல்லை இதுக்கு காரணம் உங்கள் குடும்பத்தில் இத்தனை உயிர் போகிறதுக்கு காரணம் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான், உங்களால் அங்கே ஒரு குடும்பமே போச்சு, அதில் ஒரு உயிர் தான் இவ்வளோ பிரச்சனையும் பண்ணிட்டு இருக்கு ஆன்ட்டு. அந்த உயிர் இப்போ துர்ஆன்மாவை சுற்றிட்டு இருக்கு. அந்த துர்ஆன்மாவுக்கு காவலாக யார் இருக்காங்கன்னா மகாகாளி இருந்துட்டு இருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் அந்த துர்ஆன்மா நான் இந்த இடத்துல அந்த ஆன்மா வரக்கூடாதுன்னு கட்டும் போட்டு வச்சிருப்பேன், அதையும் மீறி உள்ளே வந்திருக்கு. அதுக்கு காரணம் அந்த ஆன்மாவோட குலதெய்வம் தான். அந்த துர்ஆன்மா என்ன பண்ணிருக்குன்னா உங்கள் குடும்பத்தை பழி வாங்குறதுக்காக அந்த காளிக்கிட்டே முறையாக வழிபட்டிருக்கு. இதுக்கு அந்த காளியும் ஒத்துழைச்சிருக்காங்க. இதுக்கப்புறம் என்னால் எதுவுமே பண்ண முடியாது. இன்கேஸ் நான் எதனா பண்ணனா கண்டிப்பாக என் உயிர் போகிறதுக்கும் நிறைய வாய்ப்பு இருக்கு. முடிஞ்சா அந்த ஆன்மாவை சாந்தப்படுத்த ட்ரை பண்ணுங்க. அந்த ஆன்மா சாந்தமானா மட்டும்தான் உங்களால் இந்த பிரச்சனைலேருந்து வெளியில் வர முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் கிளம்பிட்டாரு. ஸோ இதுக்கப்புறம் இவங்க பணபலத்தை யூஸ் பண்ணி நிறைய மாந்திரிகர் நிறைய நம்பூதிரிகள்லாம் வர வச்சு என்னென்னவோ பண்ண பார்த்துட்டாங்க. ஆனால் எதுவுமே ஒர்க் அவுட் ஆகலை. அப்படி பண்ணதுக்கப்புறமும் இவங்க வீட்டில் அடுத்தடுத்த வருஷம் நேற்று வரைக்கும் 2024 வரைக்கும் அவங்க வீட்டில் நிறைய உயிர் பலிகள் 15 உயிர் பலிகளும் போயிருக்கு. சரிப்பா, அந்த குடும்பத்தில் நிறைய பேர் இறந்துட்டாங்கன்னு சொல்கிற, இந்த பிரச்சனைக்கு மைய காரணமான அந்த தாத்தா அவர் இறந்துட்டாரான்னு கேட்டீங்கன்னா அவர் இறக்கல, அவர் உயிரோட தான் வந்துட்டு இருக்காரு. அண்ட் இதோட மோட்டிவ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, உன் குடும்பத்தில் இருக்கிற எல்லாருமே உன் கண்ணு முன்னாடியே இறந்து போவாங்க, அதை நீ பார்த்துட்டு கடைசியாக தான் நீ போகணும் அப்படின்ற மாதிரி தான் இந்த இடத்துல அவர் இன்னும் உயிரோட இருந்துட்டு இருக்காரு. ஆனால் அவரோட சந்ததியர்கள் எல்லாருமே பார்த்தீங்கன்னா ஒருத்தவங்களா ஒரு பொங்கல் பண்டிகைப்போ இறந்து போயிட்டு தான் இருக்காங்க. ஆனால் இந்த சம்பவத்தை ஷேர் பண்ண நம்ம சுப்ராஜ், இவருக்கு இப்போ வயசு 25 ஆகிட்டு இருக்கு. அந்த சுப்ராஜ் இவரும் இப்போ பயந்துட்டு தான் இருக்காரு. எங்கள் வீட்டில் நிறைய பேர் இறந்து போயிட்டாங்க, கிட்டத்தட்ட 35 பேர் எங்கள் குடும்பத்தில் இருந்தாங்க, இப்போ வெறும் 20 பேர் தான் இருந்துட்டு இருக்காங்க. இதில் அடுத்து எனக்கு இப்போ பிரச்சனை வரப்போகுதுன்னு எனக்கு தெரியல. பட் இந்த ஒரு விஷயத்த நான் போன வருஷமும் உங்ககிட்ட சொல்லலாம் தான் இருந்தேன். பட் அதுக்குள்ளே எங்கள் வீட்டில் நிறைய பிரச்சனையாக இருந்தது. சரி இந்த டைம் சொல்லலான்னு பார்த்தேன், அதுக்குள்ளே எங்கள் சித்தியோட பையனும் இறந்து போயிட்டான். ஸோ இதுதான் கரெக்டான நேரம்னு உங்ககிட்டயும் சொல்லிட்டேன் அப்படின்னு அவரும் ரொம்பவே ஃபீல் பண்ணி தான் சொல்லியிருக்காரு. அண்ட் இந்த இடத்துல ஒரு சில பேர் யோசிப்பீங்க, ப்ரோ அந்த தாத்தா தான் அவ்வளோ பெரிய விஷயம் பண்ணாரு, அவரை டைரெக்டாக பழி வாங்கிட்டு இந்த குடும்பத்தை விட்டுருக்கலாமே அப்படின்னு ஒரு சில பேர் யோசிப்பீங்க. ஆனால் இதில் இந்த குடும்பத்தில் இருக்கிற நிறைய பேர் ஈடுபட்டிருக்காங்க. அன்னைக்கு தாத்தா அந்த பொண்ணை வந்து பலாத்காரம் பண்ணதுக்கப்புறம் அந்த பொண்ணு வீட்டில் போய் விஷயம் சொல்லியிருக்கும். அந்த பாதிக்கப்பட்ட அந்த பொண்ணோட 2 பெரியானவங்களும் வந்திருப்பாங்க. அந்த கொள்ளு தாத்தா இவரும் நைட்டு மட்டும் கொஞ்சம் பொறுமையாக இருங்க, அவன் வந்ததும் காலையில் என்னன்னு பார்த்துறான் அப்படின்னு நைட்டு மட்டும் டைம் கேட்டிருப்பாரு. அப்படி காலையில் வந்ததுக்கப்புறம் இந்த குடும்பத்தில் இருக்க பெரியவங்க எல்லாருமே ஒரு விஷயம் சொல்லியிருப்பாங்க. அது என்னன்னா, உன்னால் இந்த குடும்பம் அசிங்கப்பட்டிருக்கு, இந்த பிரச்சனையை நீயே முடியும், ஆனால் இந்த பிரச்சனையை பற்றி ஊரில் யாருக்குமே தெரியக்கூடாது, அதுக்கேற்ற மாதிரி அந்த குடும்பத்தை என்ன பண்ணணுமோ பண்ணிக்கோ அப்படின்னு இந்த குடும்பத்தில் இருக்கிற பெரியவங்க எல்லாருமே சொன்னதுனால தான் தாத்தா இவரும் போயிட்டு பிரச்சனையில் மாட்டிக்கிட்டாரு. சரி, தாத்தா இவர் மட்டும் தான் மாட்டுவாரான்னு பார்த்தீங்கன்னா இவர் மட்டும் மாட்டலை. ஏன்னா அந்த ஆன்மாக்கு அதுக்கப்புறம் தெரிஞ்சிருக்கு இங்கே இருக்கிற எல்லாருமே தான் காரணம், ஸோ யாருமே விடக்கூடாது அப்படின்னு தான் இவ்வளோ நாள் வளைச்சி வேட்டையாடி இருக்கு. ஸோ இதுக்கப்புறம் எனக்கு என்ன சொல்கிறது அப்படின்னு தெரில. இவ்வளோ பிரச்சனை இந்த குடும்பத்துக்கும் நடந்திருக்கு. அண்ட் அந்த துர்ஆன்மாக்கு காவலா மகாகாளி அவங்களும் இருந்திருக்காங்க. ஸோ அப்படி இருக்கும்போது வேற யாராச்சும் வந்து இவங்களை சேவ் பண்ண முடியுமா அப்படின்றது எனக்கு தெரியல. இன்கேஸ் சேவ் பண்ண முடியும் ஆப்ஷன் இருக்குது அப்படின்னு உங்களுக்கு ஏதாச்சும் ஐடியா இருந்ததுன்னா அதையும் மறக்காம கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்க. ஏன்னா இந்த சம்பவத்தை ஷேர் பண்ண சுப்ராஜ் இவருக்கும் இந்த பிரச்சனைலேருந்து தான் குடும்பத்தை வெளியில் கொண்டு வரணும், இருக்கிற அந்த 20 பேரையாச்சும் பிழைக்க வைக்கணும் அப்படின்னு அவரும் நிறையவே கஷ்டப்பட்டு இருக்காரு. ஸோ இன்கேஸ் உங்களுக்கு இதை பற்றி ஏதாச்சும் தெரிஞ்சதுன்னா கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்க. ஸோ இதனால தான் நான் ஆரம்பத்திலே சொல்லியிருந்தேன், சுப்ராஜ் இவங்க ஃபேமிலியும் பொங்கல்ன்ற ஒரு பண்டிகை வந்தால் மட்டும் ரொம்பவே பயப்படுவாங்க. ஏன்னா போன பொங்கல் ஃபெஸ்டிவல் அப்போ இவங்க வீட்டில் ஒரு உயிர் போயிருக்கு. போன பொங்கல் மட்டும் இல்லை, அதுக்கு முன்னாடி. ஸோ அடுத்தடுத்து பொங்கல் வரும்போது இவங்க வீட்டுக்குள்ளே அண்ட் இவங்களுக்குள்ள ஒரு மரண பயம், அதாவது குறிப்பாக 16 வயசுக்கு மேலே இருக்கிற எல்லாருக்குமே அந்த மரண பயம் இருக்குது. ஸோ இந்த சம்பவத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றத வந்து மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். ஸோ அவ்வளோதான் மக்களே, வீடியோ ஓவர். மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். இது மட்டும் இல்லாமல் உங்களுடைய வேல்யூபிளான கமெண்ட்ன்றது வந்து மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். இது கூடவே இந்த வீடியோ ப்ளஸ் நம்ம சேனல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு எந்த அளவுக்கு நீங்கள் ஷேர் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு நீங்கள் ஷேர் பண்ணால் மட்டும்தான் நம்ம சேனல் அடுத்தடுத்த லெவல் வரும். ஸோ அதன் மூலியமாக எனக்கான ஒரு அங்கீகாரம் கிடைக்கும் அப்படின்னு நம்புகிறேன்.